Hi students, நம்ம யூனிட் 3 discrete Fourier transform and computation பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஎஃப்டி அண்ட் ஐடிஎஃப்டி நம்ம பார்த்தோம், டெஃபினேஷன் பார்த்தோம், ஃபார்முலா பார்த்தோம். அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் discrete Fourier transform நம்ம பார்த்தோம். ஸோ பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் பண்ணோம், அடுத்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் பண்ணோம், அடுத்து சர்க்குலர் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி, அடுத்து டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ரைட். ஸோ அடுத்து இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓகே சார். என்ன ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இஃப் டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் கே. ஸோ எக்ஸ் ஆஃப் என்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அந்த சீக்வன்ஸுக்கு டிஎஃப்டி கண்டுபிடிச்சா எக்ஸ் ஆஃப் கே அப்படின்னா தென் DFT of x of n e power j 2 pi ln divided by n. இந்த x of n e power j 2 pi ln by n அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு DFT கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் இஸ் x of k minus l அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே சார். ஸோ வி ஸ்டார்ட் தி ப்ரூஃப். ஸோ என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே வி ஸ்டார்ட் வித் டெஃபினேஷன். ஸோ இங்கே we start with definition. So by definition என்ன சொல்லுது அப்படின்னா DFT of x of n, it can be also be denoted as x of k is equal to summation n equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi kn divided by capital N. சரியா? ஸோ இந்த டெஃபினேஷனில் பார்த்தோம், அதாவது போன கிளாஸ் நம்ம பார்த்தது தான். ஸோ இந்த டெஃபினேஷன் படி இங்கே எக்ஸ் ஆஃப் என் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் எக்ஸ் ஆஃப் என் வரணும். சரியா? அடுத்து இங்கே கே இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு என்ன வரணும், கே வரணும். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம முக்கியமாக கவனிக்க போகிறது. சரியா? சரி சார். ஸோ வி ஸ்டார்ட் வித் தி ப்ரூஃப். ஸோ நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் மல்டிப்ளைடு பை இ பவர் ஜே 2 பை எல் என் divided by n. So DFT of x of n into e power j 2 pi l n divided by n. So இதான் எனக்கு வேணும். ஸோ இந்த இன்புட் சீக்வன்ஸுக்கு வாட் இஸ் தி டிஎஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இங்கே எக்ஸ் ஆஃப் என் இருந்துச்சுன்னா இங்கேயும் என்ன வரணும், எக்ஸ் ஆஃப் என் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு என்ன டேர்ம் இருக்குன்னா எக்ஸ் ஆஃப் என் இன்ட்டு இ பவர் ஜே 2 pi ln by n இருக்கு. ஸோ பை டெஃபினேஷன் வி கெட் this can be written as summation n equal to 0 to n minus 1 x of n into e power j 2 pi l n divided by capital N multiplied by as usual அங்கே டெஃபினேஷனில் இருக்க e power minus j 2 pi kn divided by capital N வந்துடும். சரி சார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு n மைனஸ் 1 எக்ஸ் ஆஃப் n. இந்த போர்ஷன் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் இருக்க போர்ஷனில் பாருங்கள், ஸோ எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதே சமயம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கே மைனஸ் எல்லுன்னு வரணும். சரியா? ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ பாருங்கள், இங்கே எல் இருக்குது, இங்கே கே இருக்குது, கே மைனஸ் எல் வரணும். ஸோ மைனஸ் ஜேவை நம்ம காமனாக எடுத்துட்டா என்ன ஆகிடும் அப்படின்னா தானாகவே கே மைனஸ் எல் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் ஜேவை காமனாக எடுங்க. ஸோ இ பவர் மைனஸ் ஜே 2 காமனாக இருக்குது,
பை காமனாக இருக்குது, என் காமனாக இருக்குது, டிவைடட் பை கேபிட்டல் என் காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஜே எடுத்ததுனால ப்ளஸ் கே வில் பி காமன். அடுத்து இந்த டேர்மில் மைனஸ் எல் வில் பி காமன். சரியா? ஸோ இப்போ டெஃபினேஷன் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ டெஃபினேஷன் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே கே இருந்துச்சு, இந்த இடத்துல கே இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும்? கே வரும். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது? கே மைனஸ் எல் இருக்குது. ஸோ கே மைனஸ் எல் இருந்தால் ஐ கேன் ரைட் இட் as equal to ஸோ நமக்கு இங்கே கே மைனஸ் எல் இருக்குது. ஸோ ஐ கேன் ரைட் இட் as என்னது? எக்ஸ் ஆஃப் கே மைனஸ் எல். அவ்வளோதான் சார். தட்ஸ் தி we got the proof. So this side வந்து dft x of n e power j 2 pi ln divided by n is equal to x of k minus l. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸாம் கூட இ பவர் ஜே 2 பை எல்என் பை என் மல்டிப்ளையாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் ஆஃப் கே இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் ஆஃப் கேல கேக்கு பதில் கே மைனஸ் எல்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு ஒரு சிக்னல் இருக்கு. அந்த எக்ஸ் ஆஃப் எண்ணுக்கு டிஎஃப்டி எடுத்தா எக்ஸ் ஆஃப் கே அப்படின்னா எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என், எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என்னா எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என். ஸோ எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என்னு ஒரு சிக்னல் இருக்கு, அதுக்கு டிஎஃப்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஐ வில் கெட் எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என் மைனஸ் கே. ஸோ இதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி சார், இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் ப்ரூவ் பண்ணுறது? ஸோ ஆஸ் யூஷுவல் we start with by definition. So by definition dft of x of n equal to x of k equal to summation n equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi kn by n. So by definition. So ஆனால் எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஸோ வாட் இஸ் மை ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹாவ் டு ப்ரூவ் டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என். இதுதான் எனக்கு வேண்டிய ப்ரூஃப். ஸோ டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என் தான் எனக்கு வேணும். ஸோ என்ன பண்ணணும்? ஸோ டெஃபினேஷன் கூட கம்பேர் பண்ணால் இங்கே எக்ஸ் ஆஃப் என் இருந்தால், ஸோ பாருங்கள் இங்கே எக்ஸ் ஆஃப் என் இருந்தால் சம்மேஷனுக்குள்ளே எக்ஸ் ஆஃப் என் வரணும். ஆனால் இப்போ நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என் வேணும். ஸோ என்ன வரும்? ஈக்குவல் டு சம்மேஷன் என் ஈக்குவல் டு 0 டு என் மைனஸ் 1 எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என் இ பவர் minus j 2 pi kn divided by capital N. சரியா? ஸோ இப்போ இந்த இது கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு மட்டும்தான் இப்போ கான்ஜுகேட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு மட்டும் இருக்க கான்ஜுகேட்டை நான் ஓல் கான்ஜுகேட் அப்படின்னு மாற்ற போகிறேன். சரியா? ஸோ ஃபுல் கான்ஜுகேட்டாக மாற்றணும். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு மட்டும் இருக்கிறத அந்த ஃபுல் டேர்முக்கும் நான் இப்போ கான்ஜுகேட்டாக பண்ணுறேன். ஸோ summation n equal to 0 to n minus 1
x of n e பவர் இப்படி இருக்கட்டும். அங்கே நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபுல் காஞ்சுகேட். ஸோ இங்கே எக்ஸுக்கு மட்டும் இந்த காஞ்சுகேட்டை இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபுல் டேர்மை விட்டு வெளியே எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் காஞ்சுகேட்டை நான் வெளியே எடுக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஈக்கும் நான் பண்ணணும், காஞ்சுகேட் பண்ணி தான் நான் வெளியே எடுக்கணும். ஸோ இங்கே வந்து இ பவர் மைனஸ் ஜே இருக்குது. ஸோ இந்த இ பவர் மைனஸ் ஜேக்கு காஞ்சுகேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, இ பவர் மைனஸ் ஜேக்கு காஞ்சுகேட் இஸ் இ பவர் ப்ளஸ் ஜே. ஸோ 2π kn டிவைடட் பை கேபிட்டல் N. ஸோ ஹோல் காஞ்சுகேட் நம்ம எடுத்துட்டோம். சரி சார், இப்போ ஹோல் காஞ்சுகேட் எடுத்தாச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரூஃபில் வந்து ஐ நீட் n மைனஸ் கே. சரியா? ஸோ இங்கே கே இருக்குது, ஆனால் கேபிட்டல் N வேணும். சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளைடு பை 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த டேர்ம் இஸ் மல்டிப்ளைடு பை 1. ஸோ போன கிளாஸே நம்ம பார்த்தோம். ஸோ என்ன அப்படின்னா, இ பவர் ஜே 2π இஸ் ஈக்குவல் டு 1. அப்படி இல்லைன்னா இ பவர் மைனஸ் ஜே 2π திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ 1க்கு பதில் இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1க்கு பதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ப்போம். சரி, இப்போ ஈக்குவேஷன் பிகம்ஸ் summation n equal to 0 to n minus 1 x of n e power j 2π k n divided by capital N multiplied by 1 இருக்கு இல்லையா? ஸோ 1க்கு பதில் இன்னொன்று ப்ளஸ் ஜே பண்ணுமா மைனஸ் ஜே பண்ணுமாங்கிறதையும் நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ இங்கே என்ன வேணும்னா n மைனஸ் கே வேணும். ஸோ இங்கே கே இருக்குது, n தான் வேணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ ஐ ரைட் இ பவர் மைனஸ் ஜே 2π. அடுத்து இந்த இடத்துல ஒரு சில இடத்துல இங்கே n போட்டிருப்பாங்க, ஒரு சில இடத்துல m போட்டிருப்பாங்க. அது n-ஆ m-ஆ அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இந்த சம்மேஷனில் இருக்க டேர்ம்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த சம்மேஷனோட லிமிட்ஸ் பாருங்கள். இங்கே இங்கே n இருக்கு இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 1க்கு பதில் எழுதுறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலையும் எனக்கு என்ன வரும்னா, ஐ வில் கெட் ஸ்மால் n. ஓகேவா? ஸோ அடுத்து எனக்கு இங்கே கே இருக்கு, கேபிட்டல் N தான் வேணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேபிட்டல் N டிவைடட் பை திரும்ப கேபிட்டல் N போட்டுறேன். ஸோ n கேன்சல் ஆகிடும். அப்போ இ பவர் மைனஸ் ஜே 2π n தான் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ இஸ் 1. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், இதோட விட்டுறக்கூடாது. இது எல்லாத்துக்கும் we have full conjugate, அதை மறந்துடக்கூடாது. சரியா? ஓகே சார். அடுத்து ஸோ இன்னும் ப்ரொசீட் பண்ணுவோம். ஈக்குவல் டு சம்மேஷன் n equal to 0 to n minus 1 x of n e பவர். இப்போ காமன் எடுத்துருவோம். ஸோ காமன் என்ன எடுப்போம், ஆக்சுவலாக நமக்கு n மைனஸ் கே வரணும். ஸோ n மைனஸ் கே வரணும் அப்படின்னா டெஃபினேஷன் படி -1 இருக்கணும். இ பவர் மைனஸ் ஜேன்னு இருந்தால் தான் டெஃபினேஷன் படி கொண்டு வர முடியும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், இ பவர் மைனஸ் ஜே. ரைட்டா? ஸோ இதுலேயும் 2π இருக்குது, அதுலேயும் 2π இருக்குது, ஸ்மால் n இருக்குது, பை n இருக்குது. ஸோ இதெல்லாம் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஒரு மைனஸ் கே இருக்கும், இதில் ஒரு ப்ளஸ் n இருக்கும். ஸோ ஐ கெட் n மைனஸ் கே. ரைட்டா? ஸோ இப்போ இது ஃபுல்லுத்துக்கும் we have காஞ்சுகேட். ரைட்டா? முடிஞ்சு சார். அடுத்து ஸோ இதை இன்னமும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பை டெஃபினேஷன். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ டெஃபினேஷன் படி பாருங்க, இங்கே கே இருந்தால் இங்கேயும்
k இருக்கணும். இங்க kக்கு பதிலா வேற ஏதாவது இருந்தா அந்த டேர்ம் தான் இங்கேயும் வரணும். சரியா? ஸோ பாருங்க. இப்போ என்ன இருக்கு நமக்கு? இந்த இடத்துல we have n minus k. சரியா? ஸோ n minus k இருக்கிறதுனால என்ன ஆகும்? This is equal to x of n minus k. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதோட முடியல. அதுக்கு மேல ஒரு x conjugate இருக்கு. So I can write it as x conjugate of n minus k. சரியா? ஓகே சார். ஸோ இந்த சைடு என்ன இருக்கும்? LHS is dft of x conjugate of n equal to x star of n minus k. Thus the proof. Thus the proof. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் சர்க்குலர் கன்வல்யூஷன். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ சர்க்குலர் கன்வல்யூஷன் டிஎஃப்டி ஆஃப் x1 ஆஃப் n ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, x1 ஆஃப் n ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, x2 ஆஃப் n ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அதுக்கு சர்க்குலர் கன்வல்யூஷன் பண்ணா we will get the answer as x1 of k multiplied by x2 of k. சரியா? இது சர்க்குலர் கன்வல்யூஷன். அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ சீக்வன்ஸ். ஸோ x1 ஆஃப் n ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அதுக்கு டிஎஃப்டி வந்து x1 ஆஃப் k. x2 ஆஃப் n ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அதுக்கு டிஎஃப்டி பண்ணா x2 ஆஃப் k. ஸோ x1 ஆஃப் n-ஐயும் x2 ஆஃப் n-ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு டிஎஃப்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 by n ஆஃப் சர்க்குலர் கன்வல்யூஷன் ஆஃப் x1 of k and x2 of k. ஸோ x1 of k-வையும் x2 of k-வையும் சர்க்குலர் கன்வல்யூஷன் பண்ணிட்டு அந்த வர்ற ஆன்சர் என்ன பண்ணணும்? 1 by n டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get the answer. So this is multiplication of two sequences. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்சிவல்ஸ் தியரம். ஸோ அடிக்கடி கேட்குற 2 மார்க் கொஸ்டின்ஸ் இது. ஸ்டேட் பார்சிவல்ஸ் தியரம். ஸோ எக்ஸ் ஆஃப் என்னங்கிற சீக்வன்ஸுக்கு டிஎஃப்டி வந்து எக்ஸ் ஆஃப் கே, ஒய் ஆஃப் என்னங்கிற சீக்வன்ஸுக்கு டிஎஃப்டி வந்து ஒய் ஆஃப் கே, தென் எக்ஸ் ஆஃப் என் மல்டிப்ளைடு பை ஒய் ஸ்டார் ஆஃப் என் சம்மேஷன் n equal to 0 to n minus 1க்கு we get this as the Parseval's theorem. சரியா? So with this we are completing the properties of DFT. சரிங்களா? ஸோ அடுத்து we have few relationships. என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து டிஎஃப்டிக்கும் இசட் டிரான்ஸ்ஃபார்முக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ வாட் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் டிஎஃப்டி அண்ட் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா எவாலுவேட் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் ஈக்குவலி ஸ்பேஸ்டு எண்ட் பாயிண்ட்ஸ் ஆன் யூனிட் சர்க்கிள். ஸோ இதுதான். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு யூனிட் சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. I am taking a unit circle. So unit circle na circle with the radius as 1 on all sides. Okay. So ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துட்டு அந்த யூனிட் சர்க்கிளில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஈக்குவலி ஸ்பேஸ்டு என் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டு பாயிண்ட்ஸ் இது ஒரு பாயிண்ட் 2 3 4 5 6 7 8 ஈக்குவலி ஸ்பேஸ்டு 8 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலி ஸ்பேஸ்டு 8 பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இசட் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும்? we need to take இசட் டிரான்ஸ்ஃபார்ம். சரியா? அதுதாங்க சொல்றாங்க. ஸோ இது எப்படி பண்றது? எவாலுவேட் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் ஈக்குவலி ஸ்பேஸ்டு எண்ட் பாயிண்ட்ஸ் எப்படி பண்றது அப்படின்னா so this is evaluation of Z transform on equally spaced n points. Z of k equal to e power j 2 pi k by n. சரியா? So Z transform ஓட definition. Z transform x of Z is equal to summation n equal to 0 to infinity x of n Z power minus n. So this is definition of Z transform. So அடுத்து x of Z. So x of Z
ஸோ இதிலிருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இசட்டுக்கு பதில் இ பவர் ஜே 2πk போடுங்க அப்படின்னு. ஸோ இங்கே ஒரு இசட் இருக்கு இல்லையா? ஸோ இசட்டுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கேன் இ பவர் ஜே 2πk/n அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஹோல் பவர் மைனஸ் n இங்கே அப்படியே வந்துடும். ஸோ இதை எவாலுவேட் பண்ணோம்னா என்ன ஆகிடும் அப்படின்னா மைனஸ் n உள்ளே வந்துடும். ஸோ இ பவர் மைனஸ் ஜே 2πkn/N. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டிஎஃப்டி, அதாவது எக்ஸ் ஆஃப் கே. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இசட் டிரான்ஸ்ஃபார்மும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் ஒன்று தான். தே போத் ஆர் சேம். எப்போ அப்படின்னா when z is equal to e power j 2πk/n. இசட்டோட வேல்யூ வந்து e power j 2πk/n ஆக இருந்தால் என்னோட இசட் டிரான்ஸ்ஃபார்மும் என்னோட ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் will be one and the same. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் டிஎஃப்டி அண்ட் இசட் டிரான்ஸ்ஃபார்ம். சரியா? ஸோ அடுத்து செகண்ட் ரிலேஷன் டிஎஃப்டிக்கும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கும், அதாவது டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கும் டிஸ்கிரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கண்டினியூஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் வேணும்னா. ஸோ ஆர்டினரி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கும் டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கண்டினியூஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to n minus 1 எக்ஸ் ஆஃப் n இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா n. சரியா? அடுத்து எக்ஸ் ஆஃப் கே, இது வந்து ஆர்டினரி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் தி டெஃபினேஷன் ஃபார் discrete Fourier transform. X of k equal to summation n equal to 0 to n minus 1 x of n e power minus j 2πk/n. So இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா we get x of k equal to x of e power j omega. So இது ரெண்டுமே சேம் ஆகும். So both will be same. So இந்த ஈக்குவேஷனும் சேம் ஆகும். எப்போ they both are same, எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒமேகா வேல்யூ. ஸோ இந்த ஒமேகா இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒமேகா வேல்யூவும் when ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πk/n. இ இருக்கு மைனஸ் ஜே இருக்கு n இருக்கு. when ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πk/n ஆக இருந்தால், when ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πk/n என்னோட டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் கண்டினியூஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வில் பி சேம் அப்படிங்கிற ரிலேஷன் இப்போ நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், அதாவது டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த யூனிட்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎஃப்டினா என்ன, ஐடிஎஃப்டினா என்ன, பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் பண்ணோம், லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் பண்ணோம், அடுத்து சர்க்குலர் ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணோம், டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி, சர்க்குலர் கன்வல்யூஷன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ சீக்வன்சஸ் அண்ட் பார்சிவல்ஸ் தியரம் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஎஃப்டி. ஸோ இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 மார்க் கேட்பாங்க. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி நேமும் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இதே வந்து 6 மார்க்ஸ் ஆர் 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் அதில் கேட்டாங்க அப்படின்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஎஃப்டி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இல்லை 3 ப்ராப்பர்ட்டி 4 ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ 3 ப்ராப்பர்ட்டி கேட்டாங்கன்னா 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் கேட்பாங்க. ஒரு 4 ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்கன்னா 8 மார்க்ஸ் 9 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ 2 மார்க்லேயும் கேட்கலாம், அதாவது பார்ட் ஏலையும் கேட்கலாம், பார்ட் பிலையும் கேட்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஎஃப்டி. ஓகே சார். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஎஃப்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸுக்கு
ஒரு கொடுத்துருக்க இன்புட் சீக்வன்ஸுக்கு எப்படி டிஎஃப்டி கண்டுபிடிக்கிறது, எப்படி டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது பை யூஸிங் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.